கிடைக்கிறது. அதை அறிந்துவிட்டு தான் இந்த மாணவர்கள் போதையின் பாதையில் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு சாதாரண மாணவன் இந்த போதைக்கு அடிமையாகி தான் என்ன செய்வது என்று தெரியாமல் தப்பான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான். அந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய அரசு காவல்துறையின் வேலை. குற்றத்தை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல காவல்துறை வேலை. குற்றம் செய்தவன் குற்றம் செய்ய பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு போலீசை நிர்வாகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியுடைய சமீபத்திய பேச்சு. இப்படியா இருந்தது புரட்சி தலைவி அம்மா காலத்தில். நான் போலீஸை குறை சொல்ல விரும்பவில்லை. நிர்வாகத்திற்கான போலீஸ் ஸ்காட்லாந்து அந்த இதுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை. அந்த காவல்துறை திருட்டு மாடல் அரசு என்பது மட்டுமே. இந்த பொன்முடி, இந்த ஆக்கங்கட்டவன், அறிவு கட்டவன், மானம் கட்டவன், அதாவது எவ்வளவு கீழ்த்தரமா தன்னுடைய ஒரு மதத்தை புண்படுத்தி பேசுகிறான். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராலும் அந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருங்கள். அதை அடுத்த மதத்தை புண்படுத்தி பேசக்கூடாது. அடுத்த மதத்தை புண்படுத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது? திருநீருக்கும் திருமணுக்கும் வித்தியாசம் சொன்ன ஒரு மோசமான பெயர் இந்த பொன்முடி. அவனை கட்சியை விட்டு கட்சி பதவி விட்டு எடுத்துக்க போதுமா? இவன் அமைச்சரா இருந்து இந்த நாட்டு ஆண்டுகிட்டு இருக்காரு. இது ரொம்ப கேவலமா இல்லையா? இவனை இந்த ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மோசமான எவ்வளவு பெரிய அசிங்கமான ஆக்கோடான வார்த்தைகளை சொன்னான். இதெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு பதிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ இந்த மதத்தை சார்ந்தவனாக அந்த மதத்தில் நம்பிக்கையாக அடுத்த மதத்தை புண்படுத்தி பேசப்படாது என்று சொல்லி இந்த முப்பன்மொழியை வன்மையாக கண்டித்து இந்த நீட் தேர்வினுடைய இறந்த மாணவர்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துவதற்காக அந்த எடப்பாடி அவர்கள் கட்டாயம். இப்பொழுது நாம் இந்த கோஷங்கள் எழுப்பப்படும். கோஷங்களை மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டிய கோஷங்களை எழுப்புவார். நீங்கள் பின்னால் வரிசையாக கோஷங்களை எழுப்ப வேண்டும். கோஷம் எழுப்பி முடித்த பிறகு அவர்கள் கவனமா வச்சுக்கிடுங்க. மெழுகுத்தி இல்லாத மெழுகுத்தி வாங்கி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் மௌனமா இருங்க, கலவரம் பேசாதீங்க. மெழுகுத்தி வாங்கி வச்சுக்கிடுங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசாதீங்க. கொஞ்சம் எல்லாரும் மெழுகுத்தி வாங்கிடுங்க. சரி, அமைதியா இருப்போம். ஒரு நிமிஷம் அமைதியா இருப்போம்.
நீட் தேர்வு விலக்கு கிடைக்கும் என்று காத்திருந்து இன்று வரும் நாளை வரும் என்று சொல்லி இன்று உங்களுக்கு விலக்கு நாங்கள் பெற்றுத் தருவோம். 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு விலக்கு விலக்கு பெற்றுத் தருவோம். அந்த ரகசிய மெயிலோடு இருக்கிறது என்று திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்று சொன்னார்கள். ஆனால் இன்று அந்த நீட்டுத் தேர்வில் விலக்கு கிடைக்கும் என்று, நீட்டுத் தேர்வு ரத்தாகும் என்று காத்திருந்த மாணவிகள் தன்னுடைய உயிரை இழந்ததுதான் மிச்சம். அந்த மாணவ செல்வங்களுடைய தாய் தகப்பர்கள் அந்த குழந்தையை இழந்து வாடிக்கொண்டிருப்பதுதான் இன்று நடக்கின்ற அவலம். இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்று கேட்டால் இந்த ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு தான் காரணம். இந்த விடியா அரசு, இந்த மக்களை ஏமாற்றிய இந்த அரசு தான் இதற்கெல்லாம் காரணம். அதனால தான் இந்த நீட்டுத் தேர்வுடைய ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக கண்டித்தும் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் மூலமாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஒவ்வொரு மாவட்டங்களில், ரெவன்யூ மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அஞ்சலி செலுத்தும் அதோட பகுதியாக திருநெல்வேலி புறநகர் மாநகர் இணைந்து இந்த இப்பொழுது இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி அதற்காக நடைபெற்றது. இந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக அரசும் காங்கிரஸ் அரசும் தான். அப்போது கூட்டணியில் இருந்த 2010ஆம் ஆண்டு கூட்டணி அரசு கிட்டத்தட்ட திமுக 15 ஆண்டுகளும் மத்திய அரசில் பங்குதாரர்களாக எல்லா கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள். திமுக ஆட்சி அப்பொழுது 2010 கொண்டு வரப்பட்டது தான். அப்போ இருந்த குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சர், அப்போ இருந்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் திமுக இவர்கள் கொண்டு வந்ததான் இந்த நீட்டு. அந்த நீட்டை கோர்ட்டுக்கு சென்று வாதாடி பெற்றுக் கொடுத்தவர் சிதம்பரத்தினுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் என்பது இந்த நாடு அறியும். இவர்கள் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லி இன்று வரை நாட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீட்டை ரத்து செய்வதற்கு. இதுதான் இவருடைய ரகசியமாக என்று தெரியவில்லை. ஆனால் இதை நம்பி 22 உயிர் போச்சு. அந்த உயிர்களுக்கு அஞ்சலி தான் இங்கே நாங்கள் செலுத்தியிருக்கோம். இவர்களை இந்த பருகடிய 2026ஆம் ஆண்டு மக்கள் புரிந்து கொண்டு இவங்களை ஆட்சி கட்டளை விட்டு அகற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் மட்டும் தின்னம் வரக்கூடிய 2026இல் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 500 லட்சம் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க 2021. அதாவது எனக்கு தெரிய 2-3 வாக்குறுதி, சாதாரண வாக்குறுதி தவிர எதுவுமே இது பண்ணவில்லை. சொல்லப்போனால் அதை இப்போ எந்தெந்த வாக்குறுதிகள் அவர் தவறினார்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தவிர அரசை கண்டித்து மீண்டும் எங்களுடைய தலைமை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கட்டளையிட்டால் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு போராட்டமும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். பிரதான எதிர்கட்சியாக இருக்கீங்க. நல்ல மாநகராட்சி பொறுத்து எந்த வேலையுமே நடக்கல, உங்களுக்கே தெரியும். கார்பரேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள 55 வார்டுமே பெரும்பாலான பணியும் நடக்காமல் இருக்குது. பெரும்பாலான பணி மட்டுமில்லை, எல்லா பணியுமே ஊழல் நடக்குது. கிட்டத்தட்ட அரியணையாபுரம் குடிநீர் திட்டம் அது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் மாண்புமிகு அண்ணன் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போது அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 2 வேளை மாநகராட்சியில் தண்ணி வந்துகிட்டு இருக்கும், சுத்தமான குடிநீர் வந்துகிட்டு இருக்கும். அதை நடத்தவே இல்லை. அதை இப்போ நத்தை வேகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த திட்டம். அதே போல் இந்த மாநகராட்சியில் சொல்லப்போனால் அம்மா உணவகங்கள் 11 உணவகங்கள் இருக்கிறது. அத்தனை உணவகங்களும் அசிங்கமாக, சாக்கடையாக, அதே போல் ஒவ்வொரு இடம் அவன் போட்டிருக்க எல்லா டைல்ஸும் உடைஞ்சு போச்சு. அங்கே குடிநீர் வசதி கிடையாது. ஏனோ தானோ என்று சோத்தை பொங்கி வடித்து என்னத்தையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட வர மக்கள் கொஞ்சம் கூட நல்ல இல்லாமல் அதுக்கு வர்றதே கிடையாது. அதாவது ஒரு அம்மா உணவகம், சிறப்பான உணவகம். கொரோனா காலத்தில் தமிழ்நாடு முழுக்கும், குறிப்பாக முறையாக நாங்கள் திருநெல்வேலியில் 11 உணவகத்திலையும் 3 வேளையும் உணவு வழங்குறதுக்கு அந்த உணவகம் தான் காரணமாக இருந்தது. அந்த உணவகம் பால்பட்டு சீரழிந்து சின்னாபண்ண நிலைக்கு போக காரணம் இந்த அதாவது அவங்க கட்சியினுடைய தோழர்களுடைய ஆசை, நாட்டு மக்கள் அது ஆசை இல்லை. இந்த கட்சி கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி தர்மபுரை அந்த கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொன்னது வேறு. இவங்க சின்ன சின்ன அபிலாஷைகள் அவங்க கட்சியில் உள்ள தோழர்களுடைய அபிலாஷைகளை காட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவரே கண்டிச்சிருக்காரு. அடுத்த கட்ட போராட்டம் இந்த பொன்முடியை ஒரு மதத்தை கடுமையாக அசிங்கமான முறையில்
பேசின இந்த பொன்முடி அருவருக்கத்தக்க அளவில் பேசின பொன்முடியை கண்டுபிடித்து மாநகரத்தில் இருக்கிற பெண்கள் அமைப்பு அதிமுகவுடைய பெண்கள் அமைப்பு அவ்வளோ பேரையும் இணைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும்.